அத்தியாயம் 64. திருவிழாக்கள் மதுரையில் கொண்டாடப்பட்டது போல பாண்டிய தேசத்தின் எல்லையோர கிராமங்களில் கொண்டாடப்படுவதில்லை. ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் அரை நாள் ஒரு நாள் பயணம் இருந்தது. வழியே அடர்த்தியான வனங்கள் இருந்தன. யானைகள் மரித்தன, புலிகள் பாய்ந்தன. இரவு நிறைய பாம்புகள் நகர்ந்தன. எனவே ஊர் விட்டு ஊர் போவது என்பது 20 பேர் சேர்ந்தாலொழிய இல்லை என்றாயிற்று. குணசீலனைப் போல இளைஞனாக இருப்பவர்கள் மட்டுமே துணிந்து ஊர் விட்டு வெளியே வருவார்கள். பெண்கள் வந்ததே இல்லை. அப்படி வராத பெண்கள் வளர்ந்த குழந்தைகள் கடுமையாகவும் எப்பொழுதும் கோபமாகவும் இருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த குழந்தை மக்கள் மிக வித்தியாசமாக தெரிந்தார்கள். உயிரோடு வாழ வேண்டும், திரும்பவும் பாண்டிய தேசம் போக வேண்டும், குறிப்பாய் கிராமத்திற்கு போக வேண்டும். அங்குள்ள மக்களிடம் போய் இப்படியெல்லாம் மக்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். அவர்கள் மனோநிலையை மாற்ற வேண்டும். ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் இடையே தொடர்புகள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். மதுரை அருகே உள்ள ஊரில் போய் குடிபெயர வேண்டும். வெறும் காடுகளில் வெறும் இலை கட்டிக்கொண்டு உடையின்றி திரிவதால் எந்த லாபமும் இல்லை. உலகம் எவ்வளவு முன்னேறி இருக்கிறது, எவ்வளவு வசதியாக மக்கள் வாழ்கின்றார்கள் என்று நாம் தான் போய் சொல்ல வேண்டும். இங்கு இந்த சோழ தேசத்தை அணு அணுவாக அனுபவித்து பிறகு சோழ வீரர்களிடம் விடை பெற்று கொண்டு பாண்டிய தேசம் போக வேண்டும். இப்போதைக்கு பாண்டியர்கள் சோழ தேசத்தின் மீது படையெடுக்க முடியாது. முழங்காலை முறித்து போட்டு விட்டார்கள். படைகளை கலைத்து விட்டார்கள். மக்களின் மனதை மாற்றிவிட்டார்கள். 4 பேர் மதுரையில் கூடி பேசினால் என்ன என்று கேட்டார்கள். தலைவர்களை பிரித்து மூளைக்கொன்றாய் அனுப்பிவிட்டார்கள். வம்புக்கு வராத அந்தணர்களை ஆங்காங்கே குடியேற்றி விட்டார்கள். அந்தணர்கள் மூலம் சமாதானம் பரப்பி வருகின்றார்கள். இதை மீறி பாண்டியர்கள் ஒன்றாகி போர் புரிவது என்பது இப்போதைக்கு இல்லை. இன்னும் 3 தலைமுறைக்கு பிறகு ஏற்படலாம். அப்போது அதற்குண்டான வலிவை பாண்டியர்கள் பெற வேண்டுமெனில் இப்போதே ஆரம்பிக்க வேண்டும். பாண்டியர்களையும் நாகரிகமாக மாற்ற வேண்டும். மதுரை என்கிற சிறிய ஊர் மட்டும் நாகரிகமாக இருந்து புண்ணியம் இல்லை. பாண்டிய தேசம் முழுவதும் எழுதவும் படிக்கவும் தெரிந்த மக்கள் அதிகம் இருக்க வேண்டும். சோழ தேசத்தில் எங்கு பார்த்தாலும் குதிரைகள் இருக்கின்றன. எல்லோரிடமும் குதிரைகள் இருக்கின்றன. துணி துவைக்கிற தொழிலாளி கூட 3 கோவேறு கழுதைகளையும் ஒரு மட்ட குதிரையையும் வைத்துக்கொண்டு ஆற்றில் இறங்குகின்றான். பாண்டிய தேசத்தில் இவன் கிராமத்து தலைவரிடம் கூட இந்த மாதிரி மட்ட குதிரைகள் இல்லை. அப்படி ஒரு மட்ட குதிரை இருந்தால் அதை சுற்றி சுற்றி பல பேர் வந்து பார்ப்பார்கள். உணவு முடித்த பிறகு சிறிது நேரம் ஓய்வு கொடுத்தார்கள். குணசீலன் அயர்ந்து தூங்கினான். அவன் தூங்கும் போதும் அவனை யாரோ உற்று பார்ப்பது போல் ஒரு உணர்ச்சி அடைந்தான். ஆனாலும் உதறிவிட்டு தூக்கம் முக்கியம் என்று தூங்கினான். எழுந்து மறுபடியும் காவேரியில் முகம் கழுவி கொண்டான். கரையோரமாய் போய் துளசியை பார்த்து 2 துளசி தளம் பறித்து காவேரிக்கு போட்டுவிட்டு ஒன்றை காதில் சொருகி கொண்டான். படை கிளம்ப போகிறது என்று தெரிந்ததும் முதல் வரிசையில் போய் நின்றான். சங்கிலி மாட்டலாம் என்று உபதளபதியிடம் கேட்டான். உபதளபதி உற்று குணசீலனை பார்த்தான். வேண்டாம், உனக்கு சங்கிலி தேவையில்லை. ஏன், சோழ எல்லைக்குள் வந்ததும் மாட்டினீர்களே. இல்லை குணசீலா,
உனக்கு காவேரி பிடித்திருக்கிறது, சோழ தேசம் பிடித்திருக்கிறது. நீ தப்பித்து எங்கும் போக மாட்டாய் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இன்று முழுவதும் உன்னை சங்கிலி இல்லாமல் விடுவதற்கு நான் விரும்புகின்றேன். அப்படியென்றால் இதையும் எடுத்து விடுங்களேன். கழுத்து வளையத்தை காட்டி உபதளபதியிடம் குணசீலன் கேட்டான். அதை எடுக்க எனக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் நீ நடந்து கொள்வதை பார்த்தால் விரைவில் எடுத்து விடுவார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. இப்பொழுது எங்கே போகப் போகிறோம் என்று உபதளபதியை பார்த்து குணசீலன் கேட்டான். பழையாறைக்கு. அங்கு வீரர்கள் வேண்டுமா என்று கேட்டு அந்த அரண்மனையில் வீரர்களை தேர்ந்தெடுத்த பிறகு போவோம். பழையாறைதான் சோழர்களின் தலைநகரமா? இல்லை, தஞ்சை தான் தலைநகரம். அப்போது பழையாறை இதற்கு முன்பு தலைநகரமாக இருந்தது என்று சொல்கிறார்கள். சோழ மன்னர்களுடைய பூமி இது. பரம்பரையாக சோழர்கள் அங்கிருந்து தான் தேசத்தை ஆட்சி செய்கிறார்கள். மிக பெரிய கோட்டையும் மிக அழகான தெருக்களும் வீடுகளும் கொண்ட நகரம். பாடசாலைகளும் நடனசாலைகளும் அதிகம் இருக்கும். மிக மிக செழிப்பான ஊர். இதை வைத்துக்கொள். மெல்லிய மூங்கில் பிரம்பை உபதளபதி குணசீலனிடம் தூக்கி போட்டான். ஒரு கைதிக்கு ஆயுதம் கொடுப்பது அதுவே முதல் தடவை. குணசீலன் அந்த மூங்கில் கழியை வாங்கி கொண்டு சிரித்தான். என் மீது உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை வந்துவிட்டதா என்று சிரிப்போடு கேட்டான். நம்பிக்கை எனக்கு வரவில்லை, என் அதிகாரிக்கு வந்திருக்கிறது. யார் உங்கள் அதிகாரிகள்? அதிகம் கேட்காதே குணசீலா, உனக்கு தெரிய வரும் போது சகலமும் தெரிவிப்பார்கள். இப்போதைக்கு அமைதியாய் இந்த ஊர்வலத்தை நடத்தி வா. பாண்டிய வீரர்களை உன் தலைமையில் இயக்க உத்தரவிட்டிருக்கிறார்கள். உன்னை பல அதிகாரிகள் கவனித்து வருகின்றார்கள். எனவே நிதானமாக நடந்து கொள் என்று அடிக்குரலில் சொன்னான். பழையாறை நோக்கி கைதிகளின் ஊர்வலம் நகர்ந்தது. மிகப்பெரிய வயல்வெளிக்கு நடுவே மிகப்பெரிய கோட்டை. ஒரு சில மரங்களை தவிர வடக்கு பக்கம் எல்லா மரங்களையும் எரித்து விட்டார்கள். எதிரிகள் யாரும் ஒளிந்து கோட்டை அருகே வந்துவிடக் கூடாதென்று மிக தெளிவாக இருந்திருக்கிறார்கள். வடக்கு பக்கமே 3 பாதைகள் கோட்டையை நோக்கி போயின. இன்னொரு பாதை ஊர் நோக்கி போயிற்று. கோட்டையை நோக்கி போகும் நடுப்பாதையில் ஊர்வலம் நகர்ந்தது. கோட்டை நல்ல கற்கோட்டை. மண் குழப்பி கெட்டிப்படுத்தப்பட்டு இருந்தது. உயரே காவல் வீரர்கள் இருந்தார்கள். ஊர்வலம் பார்த்ததும் எக்காலம் ஊதினார்கள், முரசுகள் முழங்கினார்கள். கோட்டையின் விளிம்பின் மீது ஆண்களும் பெண்களுமாய் ஏறி நின்று கைதிகளின் வருகையை பார்த்தார்கள். பாதை வளைந்து கோட்டை வாசல் நோக்கி போயிற்று. அந்த பாதையிலிருந்து கோட்டை வாசலுக்கு போகும் முன் ஊரணியுடைய கிழக்கு கோட்டைக்கு போய் அங்கிருந்து மேற்கு நோக்கி திரும்பி கோட்டை வாசலை நோக்கி கைதிகள் நடக்க துவங்கினார்கள். கோட்டை கதவுகள் திறக்கப்பட்டன. கோட்டைக்கு வெளியே சிறிய அகழி இருந்தது. அந்த அகழியில் காவேரியின் கிளைவாய்க்கால் நீர் கலந்து நகர்ந்தது. மரப்பாலம் தாண்டி உள்ளே நுழைந்ததும் மிகப்பெரிய திடல். கோட்டையை சுற்றி பல வீடுகள். அந்த வீடுகளில் போர் வீரர்கள். அந்த வீடுகளுக்கு நடுவே திடமாய் உயரமாய் ஓடுகள் வேய்ந்த 2 அடுக்கு அரண்மனை தெரிந்தது. மாளிகை அற்புதமானதல்ல, ஆனால் பழமையானது, உறுதியானது, பல பேர் வாழ்ந்து வளர்ந்தது என்பது தெளிவாக தெரிந்தது. அழகாக சுண்ணம் பூசி, மரப்பலகைகளுக்கு வர்ணம் பூசி, ஆங்காங்கே மாவிலை தோரணம் கட்டி, வாசலில் வேப்ப மாலைகள் அணிவித்து, வழிபாடாய் சில காய்களை தொங்கவிட்டிருந்தார்கள். பூசணியில் முகம் எழுதி இருந்தார்கள். கருப்பு கயிர்களை தொங்கவிட்டிருந்தார்கள். கோட்டையின் எல்லா திக்கிலும்
இடுப்பு உயரத்திற்கு தேவதைகள் சிலைகளை நட்டிருந்தார்கள். கோட்டைக்குள் இருந்த அத்தனை பேரும் 3 துணி உடுத்துகின்ற உயர் மரபினராக இருந்தார்கள். குதிரையை யானையை கவனித்து கொள்பவர் மட்டும் இடுப்பில் இறுக்கிய அரை துண்டும் தலையில் அரை துண்டுமாய் காட்சியளித்தார்கள். அரண்மனைக்கெதிரே முதல் பகுதி கைதிகள் நிற்க வைக்கப்பட்டார்கள். அந்த கைதிகளிலிருந்து தான் அந்த அரண்மனை அதிகாரி தேர்ந்தெடுத்து கொள்ளப் போகிறார். குணசீலன் முதல் வரிசையில் கை கட்டி நின்றான். அவன் கழுத்து வளையம் ஆடிக்கொண்டிருந்தது. அரண்மனையிலிருந்து வெளியே ஒரு மனிதர் வந்தார். நடுத்தர உயரம், முதுமையை தொடும் வயது. மிக நறுவிசாக வேட்டியை மிக அழகாக கட்டியிருந்தார். தோளில் நீல நிற சால்வையை சுற்றி வழிந்திருந்தது. தலைப்பாகை இல்லாமல் காதுகளில் குண்டலமும் கையில் வளையமும் புஜங்களில் கேயூரமும் கழுத்திலே முத்து மாலையும் நவரத்தின கண்டிகையுமாய் வெளியே வந்தார். நடந்து வந்தார். முகத்தில் ஒரு அழகு இருந்தது. பிடரி போல் சுருண்டு வளர்ந்திருந்த முடி அவர் அசைய தானும் அசைந்து ஒரு அழகை கொடுத்தது. கண்களில் படிப்பு தீக்ஷண்யம் இருந்தது. ஆனால் இவர் சோழ மக்களைப் போல அத்தனை கோதுமை நிறமாக இல்லை. சற்று பழுப்பாக இருந்தார். கருப்பை விட சற்று அதிகமான நிறமாக இருந்தார். இன்னும் சற்று நேரம் இவரை தாயின் கருப்பையில் வேகவிட்டிருந்தால் கருப்பாக பிறந்திருப்பார் என்று தோன்றியது. அவருடைய நிறத்தினால் உதடு சிவப்பு அதிகமாக தென்பட்டது. சோழ தேசத்தில் பல பேர் வெற்றிலை காவி பற்களுடன் இருக்க இவர் பற்கள் வெள்ளை விளேர் என்று இருந்தன. நெற்றியில் திருநீறு பூசியிருந்தார். பூஜை முடித்து வருபவர் போல அவர் விரல்களுக்கிடையே ஒரு பூ இருந்தது. அருகே வந்து உபதளபதி கும்பிடுவதற்கு முன் கையெடுத்து வணங்கினார். உபதளபதிகள் சட்டென்று வாள் உருவி அவர் முன் மண்டியிட்டார்கள். அவர் மண்டியிட்ட உபதளபதிகளின் அருகே போய் தோள் தட்டி கொடுத்தார். எழுப்பினார். ஆதரவாக அணைத்து கொண்டார். யார் இது? இவர் நடவடிக்கைகள் மிக உயர்ந்தனவாக இருக்கின்றனவே. கண்களில் உண்மையான சந்தோஷமும் நட்பும் மிளிர்கிறதே. அரசர் என்றால் கோபமாகவும் முறைப்பாகவும் எல்லோரும் பயந்து நடுங்கும் வண்ணம் கத்துபவராகவும் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உடைத்தெறிந்து இனிமையாக இருந்தாலே அரசரின் குணம் என்பது போல் காட்டியிருக்கின்றாரே. யார் இவர்? அரசரா? வேறு ஏதேனும் இளவரசரா? ராஜராஜர் இப்படி இருப்பாரா? இது ராஜராஜர் என்றால் இவருக்கு காட்டும் மரியாதை சற்று குறைவாக தெரிகின்றதே. ராஜராஜரை பற்றி பேசுகிற பொழுதே பரவசமாகிறவர்கள் இங்கு சாதாரணமாய் நிற்பதை பார்த்தால் இது ராஜராஜர் இல்லை என்று தோன்றுகிறது. ஏதோ ஒரு திரைசீலையில் பார்த்த ராஜராஜர் உருவம் போல் இது இல்லையெனில் இது யார் என்று தெரிந்து கொள்ள முடியவில்லையே. உபதளபதிகள் விலகி போனார்கள். அவர் அருகே போய் நின்று கைகூப்பி தங்கள் பெயரை சொல்லி கொண்டார்கள். அவரும் அவர்களின் பெயரை தாண்டி பல விஷயங்களை விசாரித்தார். காஞ்சிபுரம் பற்றி மிக அக்கறையாக கேட்டார். வழிநெடுக உள்ள கிராமங்களின் பெயர்களையும் கேட்டு எப்படி இருக்கிறது என்று வினவினார். அவர்களும் அவர் கேட்பதற்கு முன்பே பல்வேறு பதில்கள் சொன்னார்கள். திருவக்கரையில் எத்தனை ஆட்களை விட்டோம் என்று கணக்கு படித்தார்கள். இங்கு அடிமைகளால் யாரேனும் வேண்டுமா என்று கேட்டார்கள். அப்படி கேட்கக்கூடாது என்று அவர் எச்சரித்தார். கைதிகளுக்கு பூர்ண சுதந்திரம் கொடுக்கப்பட்டதா, விடுவிக்கப்பட்டார்களா என்று மறுபடியும் வினவினார். அவ்விதம் கைதிகளிடம் பேசியது அவர்களுக்கு விளக்கப்பட்டது. அப்படி போனவர்கள் போக
மீதி உள்ளவர்களை தான் அழைத்து வந்திருக்கிறீர்கள். ஆமாம், பிறகு எதற்காக வளையம் மாட்டியிருக்கிறீர்கள் என்று குணசீலனை பார்த்து சுட்டிக்காட்டி பேசினார். அந்த இளைஞன் சற்று வேகமானவன். அப்படியா, என்ன செய்தான்? இதுவரை எதுவும் செய்யவில்லை. பிறகு ஏன் வளையம் மாட்டியிருக்கிறீர்கள்? அவனுக்கு வித்தை தெரியும். பாண்டிய தேசத்தின் உபதளபதியாய் இருந்தவன். அதனால்தான் ஒரு பாதுகாப்பிற்காக வளையம் போட்டிருக்கின்றோம். என்ன பாதுகாப்பு? அவனுக்கு தான் விடுதலை கொடுத்து விட்டோமே. இல்லை, நான் வெட்டி கொன்றது அவன் கண் முன்னே இருக்கிறது. எனவே பதிலுக்கு நம்மை ஏதேனும் செய்துவிடக்கூடும் என்ற பயத்தில் அவனுக்கு வளையம் போட்டிருக்கிறது. இரவு நேரத்தில் எழுந்து சோழ வீரர்களை தாக்கி விடுவானோ என்ற அச்சத்தில் அவனை பூட்டி வைப்பதும் உண்டு. இது என்ன முட்டாள்தனம்! அந்த மனிதர் அவனை நோக்கி வந்தார். அவன் அவரையே பார்த்து கொண்டிருந்தான். அருகே வந்து நின்று அவனை பார்த்து சிரித்தார். குணசீலன் தன்னையும் அறியாமல் கை கூப்பினான். 64வது அத்தியாயம் முடிவுற்றது.